ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அலமாரி சேனல். இன்றைக்கி நம்ம அலமாரி சேனலில் பேபிகார்ன் கோல்டன் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பேபிகார்ன் 2 பாக்கெட் வாங்கி வச்சுருக்கிறேன். இந்த கப்புக்கு 1 கப்பு மைதா மாவு எடுத்துருக்கிறேன். அதே கப்புக்கு 1 கப்பு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துருக்கிறேன். 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதோட நான் ஒரு 2 வரமிளகாவையும் சேர்த்து அரைச்சிருக்கிறேன் காரத்துக்கு. தேவையான அளவு உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம போட்டு பசஞ்சிடலாம். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நம்ம பசஞ்சு வச்சுக்கலாம். தண்ணி உடனே நிறைய ஊற்றக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பசையணும். பாருங்கள், மாவு இப்படி இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை புளிஞ்சு விட்டுக்கலாம், ரொம்ப புளியக்கூடாது. எண்ணெய் சூடாகிறதுக்குள்ள நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த மாவுல இந்த பேபிகார்னை போட்டு பசஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இதுல நம்ம ஒவ்வொன்றா எடுத்து இந்த பேபிகார்னை போட்டுடலாம். பாருங்க, இப்படி வந்த பிறகு இதை எடுத்துடலாம். இந்த டொமேட்டோ சாஸ் வீட்டிலே செஞ்சது. நம்ம சேனல்ல ஏற்கனவே டொமேட்டோ சாஸ் எப்படி செய்யறதுன்னு போட்டிருக்கோம், அதெல்லாம் பார்க்காதவங்க பார்த்துருங்க. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அலமாரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.